பிலமோன் புத்தகம் பற்றின சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பிலமோன் புத்தகம் ஒரே அதிகாரம் கொண்ட அழகான புத்தகம். இந்த புத்தகத்தில் 25 வசனங்கள் இருக்கிறது. 5 நிமிடத்தில் உட்கார்ந்து நம்மால் வாசித்து நிறைவு செய்ய முடியும். நீங்கள் நிச்சயமாக வாசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகத்தில் 3 முக்கியமான நபர்கள் வருவதை பார்க்க முடிகிறது. இந்த கடிதத்தை எழுதிய நபர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். இந்த கடிதத்தை எழுதின நபர் யாருக்கு எழுதினார் என்று பார்க்கும்போது கொலோசை பட்டணத்தில் உள்ள பிலமோனுக்கு எழுதின கடிதம் தான் இந்த கடிதம் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக திருச்சபைகளுக்கு பல கடிதங்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் தனி மனிதனுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் 3 தான். ஒன்று தீமோத்தேயு, மற்றொன்று தீத்து, மற்றொன்று பிலமோன். இப்படி தனிநபர்களுக்கு எழுதின 3 கடிதங்களில் பிலமோனுக்கு எழுதின கடிதமும் ஒன்று என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 3வது நபர் ஒனேசிமு. யார் இந்த ஒனேசிமு என்றால், கொலோசை பட்டணத்தில் உள்ள பிலமோனுடைய வீட்டில் அடிமையாக வேலை பார்த்த ஒரு நபர் தான் இந்த ஒனேசிமு. இந்த ஒனேசிமு இந்த பிலமோனுக்கு தீங்கு செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய சில பொருட்களை திருடிவிட்டு கொலோசை பட்டணத்திலிருந்து ரோமாபுரிக்கு தப்பி ஓடி வருவதை பார்க்க முடிகிறது. ஆனால் ரோமாபுரி ஊரில்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து வருகிறார். இந்த ஒனேசிமுவை அங்கே சந்திக்கிறார். ஒனேசிமு பவுலின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது ஒனேசிமு பழைய பாவ மனிதனாக அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு புதிய மனிதனாக மாறிவிடுகிறார். இந்த மனம் திரும்பின ஒனேசிமுவை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுடன் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை தான் இந்த கடிதத்தின் மூலமாக அழகாக செய்வதை பார்க்க முடிகிறது. இந்த கடிதத்தின் நிறைவில் அப்போஸ்தலனாகிய பவுலுடன் இருந்த 5 ஊழியக்காரர்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்பாப்பிரா, மார்க்கு, லூக்கா, தேமா, அரிஸ்தர்க்கு என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. இவர்கள் எல்லாரும் கொலோசை பட்டணத்தில் உள்ள பிலமோனுக்கும் அப்பியால் என்ற பெண்ணுக்கும் அர்க்கிப்புவுக்கும் வாழ்த்துதல் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. இந்த கடிதத்தின் கருப்பொருள் என்னவென்றால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் சொல்வது போல நாமும் வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் சமாதானம் ஏற்படுத்தக்கூடிய நபராக இருக்க வேண்டுமே தவிர சண்டை மூட்டக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது என்பது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இப்படியாக பிலமோன் புத்தகம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புத்தகத்துடன் உங்களுடன் இணைகிறேன். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.